இந்த உலகத்துல எந்த ஒரு பாவ செயலுக்கும் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் இருக்கும். ஆனா துரோக செயலுக்கு மட்டும் எந்த ஒரு பிராயச்சித்தமும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற துரோகம், நண்பர்களுக்குள்ள ஏற்படுற துரோகம், உறவினர்களுக்குள்ள ஏற்படுற துரோகம்னு எவ்வளவு துரோகங்கள் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் விட மிக கொடிய பாவம் பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய துரோகம் தான். இந்த கதையை முழுசா பாருங்க. ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்கு செய்யற துரோகம் எந்த அளவுக்கு விளைவுகளை தருதுன்றத உணர்த்தும். இந்த காணொலி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 17 வயதான இளம் பெண் தன்னையும் தன்னோட 5 பிள்ளைகளையும் காப்பாத்த போராடுற கதை. காவேரிக்கு இப்போ வயசு 16. அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. அதோட வீட்டுக்கு கடைசி பெண். அதனால அவ கூட பிறந்த அண்ணன்கள் அக்காக்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி இருந்துச்சு. ஒரு அண்ணனோட முயற்சியினால காவேரிக்கு நல்ல படிச்சு அரசு வேலையில இருக்கிற 24 வயதான மாப்பிள்ளை கிடைச்சு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா திருமணமாகி கையில தன் அண்ணன்கள் கொடுத்த 5 சவரன் நகைகளை எடுத்துட்டு புகுந்த வீட்டுக்கு போறா காவேரி. காவேரியோட கணவருக்கு 5 தம்பிகள், 2 தங்கைகள், அப்புறம் அவரோட அம்மான்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. கூட்டு குடும்பம் அவளுக்கு ஒன்னும் கவலையை கொடுக்கல. ஏன்னா அவளும் 4 அண்ணன்கள் அண்ணிகளோட வளர்ந்தவதான். ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம். அவங்க வீட்டுல காவேரி கடைசி பெண்ணா வளர்ந்தா. இப்போ இங்க புகுந்த வீட்டுல மூத்த மகனை திருமணம் செஞ்சு 7 பேருக்கு அண்ணியும் ஆகுறா தன்னோட 16 வயசுலயே. திருமணமாகி ஒரே வாரம் தான் ஆகுது. இப்போ கணவன் வேலைக்காக வெளியூர் கிளம்பணும். தன்னோட மனைவி காவேரிய நல்லபடியா பாத்துக்க சொல்லி தன் அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு 2 மாசத்துல திரும்பி வரேன்னு சொல்லி கிளம்புறாரு கணவர். அடுத்து தன்னோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு எதுவும் தெரியாத காவேரி சந்தோஷமா சரின்னு சொல்லி கணவரை வழி அனுப்பி வைக்கிறா. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போகுது. மறுநாள் காலையில 4 மணிக்கெல்லாம் காவேரியோட மாமியார் கதவை தட்டுறாங்க. இனி தினமும் 4 மணிக்கு எந்திரிக்கணும். 7 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல இட்லிக்காக ஜனங்க வந்துருவாங்க. கடைக்கு தேவையானதையெல்லாம் இனி நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னோட இட்லி கடை வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. காவேரியும் தனக்கு ஒண்ணுன்னா கேட்க கணவரும் கூட இல்ல, அம்மா அப்பாவும் கிடையாது. கடமைக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்ச அண்ணன்கள் அண்ணிகள்கிட்டையும் போய் நிக்க முடியாது. அதனால எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் தாங்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறா காவேரி. அன்னைக்கு ராத்திரியே தன்னோட அறைக்குள்ள மாமியாரும் 2 நாத்தனார்களும் உள்ள வராங்க. வந்ததும் மாமியார் இப்படி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அம்பளை பசங்க 5 பேரும் வெளியே படுப்பாங்க. இனி நம்ம 4 பேரும் இந்த அறையில தான் படுக்கணும். அப்புறம் நீ போட்டிருக்க 5 சவரனையும் எடுத்து என் கையில இப்பவே கொடு. இத போட்டுட்டெல்லாம் இட்லி கடையில வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ காவேரி தினமும் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். கடை வியாபாரத்துக்கு தேவையான சமையலை செய்யணும். மாமியார் தர 2 இட்லியை தான் சாப்பிடணும். வித்த இட்லிக்கு கணக்கு சரியா இருக்கணும். வியாபாரம் முடிஞ்சதும் பாத்திரம்லாம் கழுவி மறுபடியும் சாயங்காலம் 4 மணிக்கு இரவு வியாபாரத்துக்காக சமையல் செய்யணும். அதே 2 இட்லி சாப்பிடணும். இரவே எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு 11 மணிக்கு தூங்கணும். இதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம 1 மாசம் மாடா உழைக்கிறா காவேரி. அதோட இப்ப முதல் மாதமே கர்ப்பமும் ஆகுறா. இந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி செல்போன் எல்லாம் கிடையாது இல்லையா? 90% மக்கள் தந்தி கடிதம் தான் போடுவாங்க. அந்த மாதிரி தன்னோட மகனுக்கு அவங்க அம்மா மருமக இப்போ 1 மாத கர்ப்பமா இருக்கான்ற தகவலை கடிதத்துல எழுதி அனுப்புறாங்க. அதோட தான் காவேரிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறதாகவும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லனும், அதனால அவசரம் எதுவும் இல்லாம 2 மாசம் முடிஞ்சதும் நீ இங்க வந்தா போதும்னு தன்னோட அம்மா அனுப்பிச்ச கடிதம் காவேரியோட கணவனுக்கு கிடைக்குது. அதை பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி, ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், நான் அடுத்த மாதம் வருகிறேன்னு பையனும் பதில் கடிதம் எழுதி அனுப்புறான். மருமக கர்ப்பமா இருக்காளேன்னு அவளுக்கு எந்த ஒரு சலுகையையும் கொடுக்கல காவேரியோட மாமியார். மனைவிய நல்லபடியா பாத்துக்க சொல்லி மகன் அனுப்புற கூடுதல் பணத்தையும் அவங்களே வச்சு தன்னோட 5 மகன்களுக்கும் 2 மகள்களுக்குமே தான் செலவு செஞ்சாங்க. காவேரி சாப்பிட ஏதாச்சும் வாய் திறந்து கேட்டாலும் மாமியார் வாங்கி தர மாட்டாங்க. காவேரிக்கோ தன்னோட கணவர் எப்போ திரும்பி வருவார்னு கவலையா இருந்துச்சு. அப்போதான் தன்னோட கணவர்கிட்ட இருந்து இன்னொரு கடிதமும் வருது. அவன் வேலை செய்யற அலுவலகம் நஷ்டத்துல இருக்கிறதால 2 வருஷத்துக்கு யாருக்கும் ஓய்வு விடுமுறை இல்லைன்னு. அதை கேட்டதுமே காவேரிக்கு உலகமே இருளாயிடுச்சு. அப்படியே சில மாதங்கள் கழியுது. பிரசவ நேரமும் வந்துச்சு. காவேரி அழகான 2 பெண் இரட்டை பிள்ளைகளை பெத்தெடுத்தா. ஆனா அவ மாமியாருக்கோ முதல் 2 பிள்ளைகளுமே பெண்ணா பிறந்து செலவுதான் வைக்க போகுதுங்க அப்படின்னு கோவப்பட்டாங்க. காவேரியோட வாழ்க்கையில எதுவுமே மாறல. 2 வருஷத்துல வரேன்னு சொன்ன கணவன் 3 வருஷம் கழிச்சுதான் வந்தான். மகன் வந்த நேரத்துல அந்த 2 மாத காலம் மட்டும் மாமியார் காவேரியை எந்த கொடுமையும் படுத்தல. காவேரியும் கணவன்கிட்ட தனக்கு நடக்கிற எந்த கொடுமையையும் சொல்லல. வருடங்கள் ஓடிச்சு. நிலைமை எதுவும் மாறல. ஆனா 5 பிள்ளைகள் ஆயிருந்துச்சு.
அதுல 4 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளைன்னு மொத்தம் 5 பிள்ளைகள் காவேரிக்கு இப்போ. தன்னோட மூத்த மகனோட வருமானத்துல அவனோட 2 தங்கைகளுக்கும் திருமணம் செய்யறாங்க. அப்புறம் 5 தம்பிகளையும் நல்லா படிக்க வச்சாங்க காவேரியோட மாமியார். ஆனா மூத்த மருமகளை கொடுமைப்படுத்துறது மட்டும் மாறல. மருமகளுக்கு 2 இட்லினா பிள்ளைகளுக்கு 1 இட்லின்னு தான் கொடுப்பாங்க. ஒரு நாள் காவேரியோட 2வது பொண்ணு தனக்கு இன்னொரு இட்லி வேணும்னு பாட்டிட்டு அடம் பிடிக்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி குழந்தைய தள்ளிவிட அத காவேரியோட கணவர் பாத்துறான். யாருக்கும் முன்னறிவிப்பு இல்லாம வீட்டுக்கு வந்தவனுக்கு தன் அம்மா இத்தனை வருடங்களா செய்த கொடுமையெல்லாம் தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகுறான். அடுத்த நிமிஷமே தன் மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு வெளியே போறேன்னு மகன் சொன்னதும் அவனோட அம்மா இப்படி கேக்குறாங்க, நீ இப்படி திடீர்னு வெளியே போயிட்டா எங்களை எல்லாம் யார் பாத்துப்பா? பணத்துக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு மகனோ, இத்தனை வருஷமா என்னை ஏமாத்தி என் பணத்தை வச்சே எனக்கு துரோகம் பண்ணின உங்களுக்கு இனி நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பினாங்க. அப்போ அவங்க அம்மா கோவத்துல, எங்களையெல்லாம் பாத்துக்காம உன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு போறல்ல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு பெத்த பிள்ளைக்கே சாபமும் கொடுக்கறாங்க. எவ்வளோ பெரிய பாவம்! இனி இவன்ட்ட இருந்து பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம சாபம் கொடுக்கறாங்க. ஆனா ஒண்ணுங்க, சாபம் கொடுக்க கூட ஒரு அருகதை இருக்கணும் இல்லையா? பாவங்களை எல்லாம் இவங்க செஞ்சுட்டு எந்த பாவமும் செய்யாதவங்களுக்கு சாபம் கொடுத்தா அது பழிச்சிடுமா என்ன? நிச்சயமா பழிக்காது. அவங்க அம்மா சொன்ன எதையுமே காதுல வாங்காத காவேரியும் அவளோட கணவனும் அவங்களோட 5 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் தனியா நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க தேவைக்கே அதிகமா சம்பளம் இருந்துச்சு. அதனால பிள்ளைகளை நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. வயிறார நல்ல திருப்தியா சாப்பாடு செஞ்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பக்கம் பெத்த மகனுக்கே சாபம் கொடுத்த அம்மாவை மத்த 7 பிள்ளைகளும் துளியும் பாத்துக்கல. அடுத்து வந்த மருமகள்கள் மாமியார கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்ல, பாத்துக்கவும் இல்ல. 2 பொண்ணுங்க வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சில வாரத்திலேயே மகள்களும் தன்னோட அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சாப்பிட சாப்பாடு இல்லாம, தங்க வீடு இல்லாம, கடைசியில பிச்சை எடுத்து நடுத்தெருவுல நின்னாங்க. பெத்த மகனுக்கே துரோகம் செஞ்சா இறுதியில மானம் மரியாதை இழந்து நீர் ஆகாரம் இல்லாம இறக்க நேரிடும்ன்றதுதான் உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.